இப்ப என்ன ஓவரா நடுங்குற மாதிரி இருக்கு மக்களுக்கு. என்ன மக்களாச்சு சரி அப்ப நீ டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட போனா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு 1000 டெஸ்ட் எழுதி தருவாங்க. நான் அந்த டெஸ்ட் நமக்கு சாட் ஜிபிடி டாக்டர் இருக்கும்போது நம்ம இதுக்கு வேற டாக்டர்கிட்ட போறோம். ஆமா சாட் ஜிபிடி ஒரு ஸ்கேன் பண்ணி சொல்லுது. இல்ல சாட் ஜிபிடி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது சொல்லிச்சு ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும் அப்படின்னு. கட்டிங் போட்டா சரி. ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மக்களே. கிச்சன்ல எல்லாம் மக்களே இருந்து இங்க இருந்து எடுக்கா இங்க வச்சிருக்கோம். ஷே அந்த காலத்துல எங்கெங்கிறதெல்லாம் வாங்கி வச்சாலும் தெரியல. அப்படியே வாங்கி வச்சிருக்க. கை நடுக்க அந்த கட்டிங் போட்டாதான் மக்களே அந்த கை நடுக்கமே குறையும். எடுத்துருவா எடுத்துருவா. கை வை கை வை கை சுட்ட வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. கேட்டிங்களா? இப்போ என்னன்னா மழை குளிச்சே என்னமோ தெரியல, கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படி நடுக்கமாக இருக்குது. என்னன்னே தெரியல. அதாவது நம்ம இப்போ என்ன செய்யணும்னா அந்த கை நடுக்கத்துக்கு சாட் ஜிபிடியில் பார்த்தா ஒரு கட்டிங் அடித்தா சரியாயிரும் அப்படின்னு போட்டுரு. அப்போ நம்ம சும்மா வீட்டில் இருக்கும்போது சும்மா எல்லாம் ஒன்றும் கட்டிங் அடிக்க முடியாது. பொண்டாட்டிக்க பெர்மிஷன் இல்லாமல் எப்படியா கட்டிங் அடிக்க முடியுமா? யாராவது அடிக்க முடியுமா? அதான் அவள் வரட்டு. நான் ஒரு கட்டிங் அடிக்க என் பொண்டாட்டிகிட்ட பெர்மிஷன் கேட்க போகிறேன். பெர்மிஷன் கிராண்டட் கிடைக்குதா இல்லைனா கும்மாங்குத்து கிடைக்குதாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்க கொடுங்க. அப்புறம் தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போமா வாங்க. Few moments later. மக்களே, காலம் இருந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குகிட்ட உடம்பு. இப்போ வந்ததுலேருந்து அந்த கையில ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு மக்களே. என்னன்னே தெரியல மக்களே. இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நடுக்கமா தான் இருக்கும். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிவராகிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். இல்ல எனக்கு ஓவரா இருக்கு மக்களே. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கம். அப்ப காய்ச்சல் வரதான் இருக்கும். இல்ல அப்படி உடம்பு வலி எல்லாம் இருக்கா? அப்ப காய்ச்சல் வரதான் இருக்கும். உடம்பு வலி, கை கால் வலி, அப்படியே கையில ஒரு நடுங்குது மக்களே. அப்படி உங்களுக்கு என்னைக்குதான் ஒழுங்கா இருந்திருக்கு? என்னைக்கு நடுக்கம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்ப என்ன ஓவரா நடுங்குற மாதிரி இருக்கு மக்களுக்கு. என்ன மக்களாச்சு சரி அப்ப நீ டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட போனா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு 1000 டெஸ்ட் எழுதி தருவாங்க. நான் அந்த டெஸ்ட் நமக்கு சாட் ஜிபிடி டாக்டர் இருக்கும்போது நம்ம இதுக்கு வேற டாக்டர்கிட்ட போறோம். ஆமா சாட் ஜிபிடி ஒரு ஸ்கேன் பண்ணி சொல்லுது. இல்ல சாட் ஜிபிடி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது சொல்லிச்சு ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும் அப்படின்னு. கட்டிங் போட்டா சரி. ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. கட்டிங் போட்டா சரியா? கண்டிப்பா அது அப்படி சொல்லுது. ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும். கட்டிங் போட்டா சரியா? ஆமா, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்கேன். கட்டிங் போடுறதுக்கு சும்மா ஒன்னும் வீட்டுல வச்சு கேட்க முடியுமா? அதனாலதான் கடைக்கு போனோம். ஆனா இப்ப என்னால போக முடியாது. அதான் கட்டிங் போடுறது. கடைக்கு போனோம், நான் இருக்கேன்ல. அதுதான் எனக்கு தெரியும். போய் எடுத்துட்டோம் மக்களே ப்ளீஸ் மக்களே, எடுத்துட்டோம் மக்களே. மக்களே என் பொண்டாட்டி மக்கள் ஒரு கட்டிங் கொடுக்க மாட்டேனா? என் பொண்டாட்டி தான் எனக்கு மட்டும்தான். சத்திய சோதனை. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மக்களே. கிச்சன்ல எல்லாம் மக்களே இருந்து இங்க இருந்து எடுக்கா இங்க வச்சிருக்கோம். ஷே அந்த காலத்துல எங்கெங்கிறதெல்லாம் வாங்கி வச்சாலும் தெரியல. அப்படியே வாங்கி வச்சிருக்க. கை நடுக்க அந்த கட்டிங் போட்டாதான் மக்களே அந்த கை நடுக்கமே குறையும். எடுத்துருவா. நான் எந்த கட்டிங்க பத்தி பேசிட்டு இருக்கேன்? நீ எந்த கட்டிங்க பத்தி பேசுக? ஹேர் கட்டிங். ஹேர் கட்டிங்கா? டேய் நான் குவார்ட்டர் கட்டிங்க கேட்டேன். குவார்ட்டர் கட் பண்ணி விடுறேன். அப்படி இல்ல, கொஞ்சமா கட் பண்ணி விடுறேன். குவார்ட்டர் கட். அது இல்ல குவார்ட்டர் மக்களே. மத்த குவார்ட்டர் கட்டிங் பண்ணி விடுறேன் மக்களே. குவார்ட்டர் கட்டிங் மக்களே அந்த பாட்டில் உள்ள பண்ணுமா சரியா? மக்களே பாட்டில் இருந்தலாட்டி அந்த பாட்டில்ல கொஞ்சம் குடிச்சா சரியா? பாட்டில் ஆமா ஸ்ப்ரே பண்ணனும் இல்லையா? டேய் தண்ணி வேண்டாம். டேய் நம்ம வீட்ல பண்றோம். கத்தி வச்சு விளையாட. கத்தி வீட்ல பண்றது. நீ கத்திய மாதிரி கத்தி இல்ல கத்திரி. கத்திரிய மாதிரி இறக்கி நம்ம பேசணும். தண்ணி எல்லாம் அங்க கடையில போனா தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நீட்டா பண்ணுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சும்மா ஸ்ப்ரே பண்ணி நான் நல்லா பண்ணுவேன். நீ நல்லா பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு தலைமுடி எனக்கு முடியாது. அதுல 3 முடியை நம்ம கட் பண்ணுவோம் மக்களே. நான் கட்டிங் நான் அந்த கட்டிங் சொல்லல மக்களே. நம்ம அந்த குடிக்கைக்கு ஒரு கட்டிங் இல்லாட்டி அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன கட்டிங்? மத்த அங்க ஒரு அந்த கிச்சன்ல அங்க உள்ள வச்சிருக்கோம். கட்டிங் ஜாயா எடி செருப்ப நாய. என்ன அது தெரிஞ்சா போட்டு பொளந்து கட்டுவா. இப்போ தெரியாத மாதிரி எதுக்கு நடிச்சிட்டு இருக்கா?
அப்போ உங்களுக்கு அந்த கட்டிங் தான் வேணும். அந்த அது கட்டிங் வேண்டாம். இல்ல அது போட்டா நமக்கு அந்த கை நடுக்குது. சாட் ஜிபிடி அப்படிதான் சொல்லிச்சு. ChatGPT சொல்லுச்சு. ஆமா அது சாட் correct-ஆ இருக்கு. ஆமா அது வந்து ஒரு கட்டிங் நீங்க போட்டீங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு கை நடுக்கும் போயிடும் எல்லாம் போயிடும். ஆனா அந்த ChatGPT எல்லாத்தையும் இன்னொன்னு இருக்கு. அதை ட்ரை பண்ணுவோமா? என்னது சொல்லும்? ட்ரை பண்ணுவோமா? சரி சொல்லு ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணுவோம். Quarter. பக்கா என்ன நம்புறீங்களா? அப்படிங்கிறதுக்குள்ளால எல்லா நடக்கமும் சரியாகும். ட்ரை பண்றீங்க? சொல்லு. அம்மா ஐயோ ஐயோ அம்மா மக்களே நடந்து எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா இதுக்கு போட்டு இன்னொரு கையை எலும்ப வச்சு இனி கட்டிங் தேவைப்படும். கைய பாப்போம். ஒரே ஒரு கட்டிங் மக்களே. ஆமா இந்த புருஷன்காரன் எப்ப தெரியுமா தப்பிச்சு ஆரம்பிப்பான்? பொண்டாட்டி கேட்கும்போது பொண்டாட்டி அந்த பெர்மிஷன் கொடுக்காத போதுதான் இது. அங்கே ஒரு மனமகிழ் மண்டை இருக்கு. எனக்கு குறைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழ்ல இன்னைக்குதான் ஹெட்டிங்க படிச்சேன். மனமகிழ் மந்தம். சூப்பர் பேர். உங்களுக்கு நடுக்கத்துக்கு நீங்க மனமகிழ் மந்தத்துக்கு போறீங்க. எங்களுக்கு இருக்கிற நடுக்கத்துக்கு நாங்க எங்க போறது? நீங்க மனமகிழ் மந்தத்துல போய் டான்ஸ் ஆடுங்க. அடே பேயில போமா. இலே டான்ஸ் தானே. டேய் நான் மற்ற மக்கள் கையில மக்களே ஐயோ 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 நல்ல வாரம். ஏதோ யாமலே ஏதோ ஒரு நம்பிக்கையில விட்டுட்டு போயிட்டா. அம்மா ஐயோ 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 ஐயோ